ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வெள்ளை குழி பணியாரம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். எப்பயுமே நம்ம ஒரு குழிப்பணியாரம் செய்கிறதுனா அதில் மசாலா குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம் தான் செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் வெள்ளை குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். இந்த வெள்ளை குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு பேக்கிங் சோடாவோ ஈனோவோ ஈஸ்டோ ஒன்றுமே தேவையில்லை. இயற்கையாகவே புளிக்க வச்சு இந்த வெள்ளை குழிப்பணியாரம் செஞ்சுருக்கோம். வாங்க இது எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம 1 கப் போல் பச்சரிசியும் 1/2 கப் போல் அவலும் எடுக்கிறோம். எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. அரிசியையும் அவளையும் கழுவிட்டு அதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியோட நீங்கள் ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய், ஒரு சின்ன கிண்ணத்தில் தேங்காய் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் தண்ணியில் நீங்கள் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு அதை ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்க வச்சுருங்க. அது 3த்தையும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரிசி, அதுக்கப்புறம் அவல், தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் தண்ணியையும் சேர்த்து நல்லா வழுவழுப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வெள்ளை பணியாரம் நல்லா வரும். அதே மாதிரி துருவின தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பின்னாடி இருக்க ப்ரௌனெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் உங்கள் வெள்ளை பணியாரம் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரும். இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டோம். இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும். ஒரு 8 மணி நேரமாவது இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா புளிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து குழிப்பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அந்த குழியில் எல்லாத்தையும் எண்ணெயை ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குழி கரண்டியால் மாவை எடுத்து எல்லா குழியிலையும் நீங்கள் நிரப்பிட்டே வாங்க. இந்த பணியாரம் சுடும்போது தீ மிதமாக தான் வச்சுக்கணும். இப்போ இந்த குழி பணியாரத்தை கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ தான் நல்லா வேகும். ஒரு 2 நிமிஷம் மூடினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை திறந்து அதை எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சோடனே வெந்துடும். நம்மளோட வெள்ளை குழி பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு நம்ம கார சட்னி தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாகவே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.